வணக்கம். கொஞ்சம் சூடாக இருக்குல்ல இங்கே. தப்பாக ஜாக்கெட்டை போட்டு வர வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஜாக்கெட் கட்டியிருக்கணும் அப்போவே. நீங்கள் இங்கே வந்ததில் சந்தோஷம். நாங்கள் இங்கே ஒரு குடும்பமாக ஒரு குடும்ப படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. இன்றைக்கி இவங்கெல்லாம் பேசப்போது திருப்பியும் ஷூட்டிங்கை பற்றியும் அங்கே இருந்த அந்த ஃபீலிங்கை பற்றியும் ஞாபகப்படுத்துது. ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒரு படத்தை ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை தாண்டி எனக்கு இது வரைக்கும் எதுவும் கொடுத்ததில்லை. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் கோபிச்செட்டிப்பாளையம் போகிறேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களோட பெரும்பாலும் சின்ன தம்பியிலேருந்து நிறைய படங்கள் எல்லாமே கோபியில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கோபிக்கு தான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு சந்தோஷமானது அவங்க தான். சரி அங்கே போனால் இந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போ, இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு அங்கேயே வந்து ஒரு ஒரு பெரிய ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் போய் நான் திருப்பி மீட் பண்ணேன். அந்த அந்த ஒரு யோசனையில் சரி நம்ம ஒரு கோபிக்கு வந்திருக்குமே, ஒரு நல்ல படம் எடுக்கணும், நல்ல படமாக வரணும் அப்படிங்கிற ஒரு 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 ப்ரெஷர் வந்துருச்சு அங்கே. பட் நம்ம மட்டும் அப்படி ஒரு யோசனை இல்லையே, என்டையர் யூனிட்டும் ஜாலியாக இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ உழைக்கணுமோ அதை உழைச்சி கொடுத்தாங்க. ஸோ அந்த சந்தோஷமும் எனக்கு இருக்குது. ஷான், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம சேர்ந்தும் ஒர்க் பண்ணோம் ப்ரீவியஸாக. இந்த 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 படத்துக்கு வந்து எப்பவுமே மியூசிக்ங்கிறது ஒரு பெரிய லைஃப். அது வந்து நீங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு ஆல்பம் வந்து ஒரு நல்ல ஆல்பமாக கொடுக்கணும்னு சொல்லி அதை நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு மிஸ்கின் சார், சிவாங்கி நீங்கள் பாடியிருக்கீங்க, ஆந்தனி தாசன் உங்கள் ஒய்ஃப் அவங்க பாடின பாட்டு இப்போ பார்த்தோம். அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்து அந்தந்த விஷயத்துக்கு நீங்கள் லைஃப் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இங்கே பார்க்குறீங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் அவர் கோடாங்கி சார் அவர் ரிவ்யூ பண்ணதெல்லாம் நானும் பார்த்து சிரிச்சிருக்கேன். என்னோட படத்தை ரிவ்யூ பண்ணுறது நான் பார்த்து சிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவரை பார்க்க போது என்ன சார் நல்லா விளாண்டிங்க நிறைய ரிவ்யூவில் அப்படின்னு கேட்டேன். பட் திருப்பியும் நம்ம ஒரு 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 பர்சனல் லெவலில் ஒருத்தரை பழகி அவங்கள வந்து அவங்கள பற்றி கற்றுக்கிற இடம் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை, முருகானந்தம் சார், எனக்கு தாசன் எல்லாம் வந்து பொதுவாக நாங்கள் அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து திருப்பி ஏதோ எங்கள் பட்டாளம் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே ஜாலியாக போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ஒவ்வொருத்தரும் வந்து அங்கே ஃபேமிலி மெம்பராக இருந்தால் அந்த ஒரு 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 ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் டேல பயங்கரம் ஜாலியாயிரும்ல, அந்த மாதிரி அடுத்த ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கிளம்பி வரப்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் சரி ஒரு நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட கிளம்பினோம். மதன், எனக்கு ஆர்டி சார் வந்து ஆர்டிராஜ் சார் வந்து 2-3 படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் இஸ் ஒண்டர்ஃபுல் கேமராமேன். அண்ட் ஐ திங்க் நீங்கள் வந்து அவரோட பேரை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள்லாம் சேர்ந்து அரிமா நம்பி பேங்காக்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து ஒரு ஜோக் எப்பவுமே அடிப்பேன் ஆர்டி சார்கிட்ட, லேடிஸ் ஹீரோயின் வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு கோல்டு ரிஃப்ளெக்டட்லாம் வரும். அப்போ அதே சிஷ்யனும் அதே ஃபாலோ பண்ணார். பட் ரொம்ப அழகாக எடுத்திருக்கீங்க. நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த கலர் கான்ட்ராஸ்ட்லாம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் எடிட்டர் சார், எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் எடிட்டர் தான், அதை நான் எப்போவுமே நம்புகிற ஒரு விஷயம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நாங்களும் சந்தோஷமாக இருக்கலாங்கிற ஒரு லிபர்ட்டி இருக்குது. ஸோ அதுக்காக தேங்க்ஸ். அண்ட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் சுஷ்மிதா, இதுக்கு ஐ திங்க் யூ லைக் லிட்ரலி இந்த படத்தில் உங்களை தவிர யாருமே காஸ்டே பண்ணியிருக்க முடியாது. யூ டன் சச் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். எனக்கு வந்து அங்கே நீங்கள் ஒரு சீன்லேயும் அங்கே நின்றுட்டு இருக்க போது நான் பிரியனை கூப்பிட்டு, ஏங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்ககிட்ட, கரெக்டான ஒரு மீட்டரில் இருந்துக்கிட்டே இருக்காங்களே, எப்படி அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். பட் யூ டன் யோர்
homework properly. You've understood the character and done a wonderful job. So congrats. Welcome to Tamil industry. And Leelavati, thank you. கூப்பிட்ட உடனே வந்தீங்க. Enjoyed doing that song, Edida Bottle, and of course the other things also. So thank you. நீங்களும் ஒரு பெரிய மாஸ்டர் வந்துகிட்டு இருக்கீங்க. So wishes on that. Lyricist sir, எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி நம்மலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு. நீங்கள் இன்னைக்கு தான் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த 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 படத்தில் வந்து எனக்கு லிரிக்ஸ்லாம் ரொம்ப டக்குன்னு மறந்துனேன். நான் வந்து ஐ லைக் மோர் மியூசிக். எனக்கு லிரிக்ஸை உள்ள நான் போக மாட்டேன். ஆனால் அது நான் உட்காந்து சில நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போது லிரிக்ஸுக்குன்னு தனியாக அதுக்கு ஒதுக்க போது இந்த படத்துக்கு நீங்கள் ரொம்ப அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் லைஃப் கொடுத்த மாதிரி நீங்களும் லைஃப் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். யுவராஜ், இன்னைக்கு தான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்னும் ஹாய் கூட சொல்ல, இங்கேருந்து ஹாய் சொல்லிக்கிறேன். உங்களை பற்றி சொல்லாத நாள் இல்லை இவர் பிரியன். ஸோ அதனால் யூ டன் வண்டர்ஃபுல் மூவிஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச். கீப் கண்டினியூயிங் டூயிங் தட். சண்முக பிரியன், ஒரு டேபியூ டைரக்டராக இங்கேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போய் இவ்வளோ பெரிய ஒரு பட்டாளத்தோட ஒரு குரூவோட ஒர்க் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் யூ அச்சீவ் தட். ஐ திங்க் நிஜமே ஒரு இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியே இல்லை. அதுவும் ஒருத்தர்கிட்ட நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். கொடங்கி சார், உங்களுக்குலாம் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம். வந்து அங்கே வந்து உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்கிறோன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் அனுப்பிச்சுடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ். இதெல்லாம் வந்து தேவை. இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டர் ஆகணும்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு வேலை அது. ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இட்ஸ் அ வெரி குட் திங். ஏன்னா ஒரு ஹீரோக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸுங்கிறது இல்லாமல் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் நம்மளோட ஒர்க்லையும் இருக்கணும். அது வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ப்ளீஸ் கண்டினியூ தட். அண்ட் உங்களை நம்பி ரைஸ் ஈஸ்டும் சரி, ஐ ஷுர். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து ஆல்வேஸ் த லைஃப் லைன் இஸ் தேர், the production. So thank you so much for believing him and believing the family that he's brought together. அதான் திருப்பி சொல்கிற ஃபேமிலின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆதிக் இன்னைக்கு வந்ததுக்கு. அண்ட் கங்க்ராட்ஸ் அகேன் ஆன் GBU. இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் விதவிதமான படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த விதத்தில் லவ் மேரேஜ் இதுவும் வந்து என்னோட ஒரு டிஃப்ரெண்ட் எஃபர்ட் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்போவும் போல் ஆதரித்து சப்போர்ட் பண்ணி அன்பை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வேறு யாராவது விட்டனா? டைரக்டர் எங்களுக்கு அங்கே கோபியில் பெரிய வீடுகள், பெரிய காலம்ஸ்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் தினேஷ் காசி ஃபைட்டு கம்மியாக இருந்தாலும் சும்மா நச்சுன்னு பண்ணி வச்சுருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே ஒரு பெரிய பேக்கிங்காக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகேன் உங்கள் எல்லாருக்கும் உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்போவுமே தேவை. நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே என்னோட ஒரு பிக் பிளஸிங் ஃப்ரம் காட்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே டைரக்டோரியல் டீம் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ், எஸ்பெஷலி ஸ்ரீநிதி சார், கார்த்திக் சார், சண்முகம் சார், எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி for somebody like me to debut in Tamil. And அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என் கூட நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் என்னோட பெரிய பாக்கியம். என்னோட காஸ்ட் எல்லாரையும் பார்த்தா எனக்கு ஐ திங்க் ஐம் த லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இன் த குரூப். ஸோ அவங்க கூட என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு கிடைச்ச லேர்னிங் அதுக்கும் மேலே மோர் தென் த க்ரூ, ஐ திங்க் இப்போ ஐ see them as my family. So I'm like very happy and blessed in a way that I got to work with all of them. And of course Vikram Prabhu sir,
I I don't know what exactly I have to say because he's extremely fun and friendly. So I'm very happy that I got to know you, and to know you as a person, like when acting with you is like a completely different feeling. So thank you so much. And Sean sir, like your music, uh, this has elevated the whole movie into another level. So thank you so much for that. And yeah, and lastly, all the directorial team and the DOP sir and the costume department, everyone, they have put their heart and soul into this movie. Adukku, I think all your hard works, it has to pay. So my best wishes to the entire team. And yeah, thank you so much. சபையில் இருக்கிறவர்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 21ஆம் தேதி ஆடியோ லான்ச் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திடீர்னு 19 மாற்றி வச்சுட்டாங்க. ஆனால் 15ஆம் தேதியே 19ன்னு முருகானந்துக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 4 நாளாக உட்காந்து ட்ரை பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா பேசுகிறதையுமே ஒரே ஆள் பேசிட்டு விட்டாப்ல. பரவாயில்ல, நம்மளுடைய வேலையை மிச்சப்படுத்திட்டாப்ல. இந்த பின்னாடி ஒரு மினி பஸ் வந்துருக்கு நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்க்குறப்போ. அந்த மினி பஸ்ஸில் கடைசியாக ஏறினது நான் தான். ஏன்னா டைரக்டர் ஆர் கார்த்திக், அவர் நித்தம் உருவானம் டைரக்டர், அவர் தான் எனக்கு கால் பண்ணி ஒரு படம் இருக்குது விக்ரம் பிரபு சார் ஹீரோவாக பண்ணுறாரு, நீங்கள் அதில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடலாம், 17ஆம் தேதி ஷூட்டிங் வரும். ஓகே, 14ஆம் தேதி ஃப்ரீயாக தான் இருக்கேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா தெரியும் இன்னைக்கு 16, நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்குன்ட்டு 17 அப்படின்ட்டார். அப்புறம் உடனே கிளம்பி போய் அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டோம். ஆர் கார்த்திக் வந்து ஃபோனில் 2 தடவை பேசியிருக்காரு. மற்றபடி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நண்பர் முருகானந்தம் உட்பட யாரையுமே நான் பார்த்ததே கிடையாது. டெக்னீஷியன் யாரையுமே தெரியாது. மதியம் ஒரு 12 மணி 1 மணிக்கு ஷார்ட் முடிச்சுட்டு அந்த பஸ்ஸில் ஏற போகும்போது டைரக்டர் யாருன்னு தெரியல. ஷார்ட்டுக்கு ரெடி, எல்லாம் ரெடி, கேமராலாம் செட் பண்ணிட்டாங்க. யார் டைரக்டர்னா டைரக்டரை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம வேலையை தூங்குறதான் வழக்கம். யாருன்னு தெரியல. எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட், நண்பர் சொன்னது மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க. கண்ணாடி போட்டு ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த அவர் தான் டைரக்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் சரி நம்ம போய் விஷ் பண்ணிடுவோம். ஹலோ கோடங்க சார், நீங்களா சார் அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆவாரு அப்படின்னு நினச்சி போய் ஹாய் சார் அப்படின்னு. இப்போ அன்னியன் படத்தில் இந்த பிரகாஷ் ராஜை கட்டி பிடிப்பார்ல ஒரு பெருசு, கட்டி பிடிச்சோடனே ஓரமாக உட்கார வச்சுட்டு போயிடுவார்ல, அது மாதிரி ஹாய் அப்படிங்கிற ஹாய் வண்டியில் எங்கே போங்க அப்படின்னு போயிட்டாப்ல. இல்லை சார் நான் உள்ளே போய் இப்போ என்ன பண்ணுறது, உள்ளே போங்க சொல்லுவாங்க. உள்ளே போய் உட்காந்துருக்கேன். இந்த 2 வீட்டு கல்யாணமும் உங்களால் தான் நடக்குது. ஸோ நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, ஒரு மாதிரி பரபரப்பாகவே இருங்க அப்படின்னு நான் தூங்காமல் உட்காந்துருக்கேன். அந்த ஷாட்டில் ஹீரோ சார் மட்டும் முடிச்சிருக்கணும், எல்லாரும் தூங்கணுங்கிறது ஷாட் எனக்கு தெரியல. நான் வந்து இந்த கல்யாணம் எப்படியாவது முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக தூங்காமல் இருக்கேன். லீலா மாஸ்டர் என்னை வைக்கிறாங்க. யோ யாருங்க தா கூட்டு வந்தது, எல்லாம் தூங்கிருக்காங்க, ஏங்க முடிச்சுக்கிட்டீங்கண்ணே தூங்குங்கண்ணே அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த திட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து அதை தனியாக ஒரு படமாகவே எடுக்கலாம். எங்கய்யா ஆல்ரெடி முதல் சீன் 2 சீனை கட் பண்ணிட்டு தான் 3ஆவது சீனுக்கு ஜம்ப் பண்ணேன். நான் ஒரு படமாகவே எடுக்கலாம் அந்த அளவுக்கு. அப்புறம் மறுநாள் வந்து பேப்பர் வரும். டெய்லி வந்து ஒரு 8 to 10 பேஜ் ஸ்கிரிப்ட் பேப்பர் வரும். புரோக்கர் செல்வம்னு டைட்டிலோட வரும். அதை திறந்து பார்த்தா அடடே ராமுவே வந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் 8 பேஜில். செல்வம். சரி ஓகே, இன்னைக்கு மறுநாள் வந்து வாராமோ இப்படி மட்டும் இருக்கும். 3ஆவது நாள் வந்து இந்த சண்டை கலவரத்தில் செல்வம் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருக்கும். 4ஆவது நாள் போனால் வாங்க வாங்க நீங்கள் அங்கே போய் நின்றுக்குங்க. சரி ஓகே, ஏன்னா கேரவன்லாம் மல்லுக்கிட்டு இன்னைக்கு நீ டைலாக் என்ன பேசுனேன் அப்படின்னு நான் முருகானந்தம் கேட்பேன். நான் பேசணும்பா, நான் வந்து இந்த சவுத் சைடு நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்பா. அப்படி முருகானந்தம் நான் மேற்க நின்று இருந்தேன். எல்லாரும் அவங்களே பேசிக்கிட்டு இருப்பாங்க. 5ஆவது நாள் நான் மைண்ட் செட் ஆகிட்டேன். சார் நீங்கள் வந்து எங்கே நிற்கணும், இந்த அங்கே நின்றுங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபுல் அப்சர்வேஷன், ஓகே கம்ப்ளீட் அங்கே நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதானே, சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் இது. தொடர்ந்து அதுக்கப்புறம் படம் முடியும் பொழுது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படம் மூலமாக எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சு. யாருன்னே தெரியாத ஒரு குழுவில் போய் கடைசியில் இப்போ டெய்லி ஒரு தடவை கூட ஒரு நாள் பேசாமல் இருக்க மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு ஹெவி ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருச்சு. என்ன பேச ஆரம்பித்தாலும் நண்பர் முருகானந்தம் சொன்னது மாதிரி அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் பேசிட்டாப்ல இருந்தாலும். ஸோ அது மாதிரி ஹீரோ சார், அந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு துளி கூட எந்த பந்தாவுமே கிடையாது. ரொம்ப நமக்குமே எடுத்து கொடுப்பாரு நிறையா.
ஹீரோயின் ஷார்ட் முடிஞ்சோடனே கம்ப்யூட்டரில் போய் என்னமோ நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, அது என்னன்னு தெரியாது. கேட்டதுக்கப்புறம் ஐடியில் ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க. பட் கட் பண்ண இங்கே வந்த உடனே டக்குனு அந்த கேரக்டராக மாறிடுவாங்க. அப்புறம் அருள்தாஸ் அண்ணன், அவர் மைசெட் சித்தன், அப்புறம் நிறைய அந்த அம்மாக்கள்லாம் அவங்க பேர் தெரியல, சாரி. எல்லாருமே சொன்னது மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம். ஒரு வழியாக முடிச்சுட்டு ஐயா சான்றோடன் ஐயா அன்னைக்கு இந்த மியூசிக்கில் வந்து படத்தை இன்னும் அடுத்த லெவல் ஏற்றி கொண்டு போயிருக்காரு. ஒரு கேமராமேன் ரொம்ப சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காரு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ சமீபத்தில் வெளிவந்து அதிரி புதிரி ஹிட்டான GPU மாம்ஸ் வந்திருக்காரு. அவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொளியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என ஆள்பவனே, குருநாதா பக்ரிசாமி. வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முதல்ல நான் தேங்க் பண்ண நினைக்கிறது வந்து இந்த படத்துக்காக லவ் மேரேஜ் எனக்கு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுவராஜ் தான். ஸோ யுவராஜ் கிட்ட தான் முதல்ல இந்த படத்தை பற்றி நான் பேசினேன். அவர் மூலமாக தான் வந்து சண்முகா பழக்கம். ஸோ அப்படி தான் அந்த படம் நடந்துச்சு. ஸோ தேங்க்யூ யுவராஜ். முதல்ல உங்களோட ஆரம்பிக்கிறேன். தேங்க்ஸ் சார். லவ் மேரேஜ் வந்து முதல்ல எனக்கு சண்முக பிரியன் அவர் வந்து கதை சொல்லி பிட்ச் பண்ணி அந்த பிட்ச் டெக் மாதிரி ஒன்று காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்தோட விஷுவல் பேலட் மாதிரி ஒரு மூட் போர்டு மாதிரி ஒன்று காமிச்சார். அதை பார்த்த உடனே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருந்தது, ஒரு ஹாப்பியான. ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து நான்லாம் வளரும் பொழுது நான் ஒரு 90s கிட்ஸ் அப்படிங்கிறதுனால தேட்டருக்கு போனோம்னா ஒரு தமிழ் படம் பார்க்கணுன்னு தான் நம்ம போவோம். இப்போ வந்து நம்ம பேன் இண்டியா படங்கள் பார்க்குறோம், பேன் சவுத் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம். பட் வந்து எனக்கு வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக வந்த டூரிஸ்ட் ஃபேமிலியுமே சொல்கிறேன், ஒரு நல்ல தமிழ் படம் பார்த்த ஒரு உணர்ச்சி எல்லா படமும் நம்மளுக்கு கொடுக்குமான்னு தெரியாது. நிறைய மற்ற லாங்குவேஜ் படங்களும் இங்கே ஹிட் ஆகுது. பட் ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் ஆஃப் சினிமா ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்து அவர்கிட்ட ரொம்ப நான் பார்த்தேன். சண்முக பிரியனுடைய டேஸ்ட்டில் அது ரொம்ப வந்து ஒரு மியூசிக்கல் பர்சன். பாட்டுனா வந்து டக்குன்னு வைப் ஆகிடுவார், ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மியூசிக் மேக்கிங் ப்ராசஸே நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தில். ஸோ வந்து இட்ஸ் பிகம் மை வெரி குட் ஃப்ரெண்ட் நவ். இன்னும் தொடர்ந்து நிறைய வேலை பண்ணுவோம். பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் லவ் மேரேஜ் டு மீ. அவ்வளோ அருமையாக இயக்கியிருக்காரு படத்தை. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து எனக்கு அவரை பார்த்தா, அதாவது அன்னைக்கு யாராவது சொன்னாங்க அவர் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிரவுண்டடாக இருப்பார் பார்க்கறதுக்கு. டைரக்டர்ஸ் வந்தால் பொதுவாக டைரக்டர் வந்திருக்காங்கன்னு கூட தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு பந்தா இல்லாத ஒரு ஆளாக இருந்தார். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி ஒரு ப்ரமோஷனுக்கு போகும்போது. பட் வந்து ஒரு 10 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. நிறைய முக்கியமான படங்களை அசிஸ்ட் பண்ணியிருக்காரு, நிறைய டிஸ்கஷன்ஸ்ல இருந்திருக்காரு, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. ஸோ முதல் படம் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா வந்து பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அதை நான் ஒரு ஸ்பெஷலான விஷயமா பார்க்குறேன். ஸோ இந்த நேரத்தில் என்னோட வாழ்த்துக்கள் அவருக்கு. நம்ம படம் ஜெயிக்கணுன்றது நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் தயாரிப்பாளர்கள் அஸ்வர் ஃபிலிம்ஸ், அவங்க ஸ்வேதாவும் தீரஜும் ரொம்ப பேஷனோட இந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரி டைம் நான் தீரஜ் அவரை மீட் பண்ணும்போது எல்லா சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ்லையுமே தெரியும் அவர் வந்து எந்த மாதிரி படங்கள் பார்க்குறாரு, எப்படி ஒரு ரசிகனாக இருக்காரு சினிமாக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து திஸ் கமிங் ஃப்ரம் பேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ திரைப்படங்கள் பொதுவாக வர்த்தக கட்டாயங்களுக்குள்ள இயங்குறதுனால இப்போ பேஷன்ன்றதுக்கு எவ்வளோ இடம் இருக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் பேஷனோட அதை சேர்த்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணக்கூடிய அந்த வர்த்தக அறிவுமே அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு கிரேட் பெட் இந்த படம். ஸோ அதில் நான் இருக்கிறத சந்தோஷப்படுறேன். நீங்கள் தயாரிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மூணாவது முக்கியமான ஆள், அவர் மூணாவதா சொல்லக்கூடாது, ஆனால் முதல்ல சொல்லியிருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் சக்தி சார். அவரோட லோகோ போட்டாலே வந்து அந்த படத்துக்கு ஒரு மதிப்பும் ஒரு அங்கீகாரமும் சிம்பிளி அவரோட பேர்னால மட்டுமே. ஏன்னா அதுதான் அவருடைய இந்த இத்தனை வருஷ சினிமா ஜேர்னியில் நம்ம பார்த்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். எப்பயுமே நல்ல படங்கள், ரொம்ப ஒரு நெருக்கடிகளுக்குள்ள ஒரு இந்த மாதிரி படங்கள், அதாவது ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான படங்களை பண்ணும்போது எப்பயுமே எங்கள் கூட நின்றுருக்காரு. குட் நைட்லேருந்தே அதுக்கும் முன்னாடியிலேருந்தே எவ்வளவோ படங்கள். நீங்கள் மேந்தி சர்க்கஸ் ஆடியோ லான்ச்சில் பேசினது இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த படத்தில் 2 பாட்டு ஹிட் ஆச்சு. இப்போ கோடி அருவி ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. பட் அது அந்த படத்தில் மற்ற எல்லா பாடல்களையும் கேட்டு அதை பற்றி அவ்வளோ நேரம் கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு அவருக்கு அவசியமும் இல்லை, நேரமும் இருக்குமான்னு தெரியல. பட் நான் பண்ணுறேன்னு அதை ஸ்பெஷலாக கவனித்து என் மேலே ஒரு அன்பு வச்சு அதை இது பண்ணுவார். எப்பயுமே ஒரு பெரிய சப்போர்ட்டர், ஒரு விஷர் சார். தேங்க்யூ. உங்கள் பேரும் இதில் அசோசியேட் ஆகிருக்கு, ரொம்ப ராசியான விஷயமா பார்க்குறேன். அண்ட் விக்ரம் பிரபு சார், நான் வந்து இவ்வளோ கர்ட்டியஸான ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கேனான்னு தெரியல இந்த இண்டஸ்ட்ரியில். அவ்வளோ கர்ட்டியஸான ஒருத்தர், அவ்வளோ கண்ணியமான, ரொம்ப நேர்மையான, ஸ்ட்ரைட் அஸ் நேரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனிதர். அவரோட படங்களும் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவர் கூட ஆல்ரெடி ஒரு படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்.
பட் இந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு புது ஆரம்பமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அவரோட நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்கேன் நிறைய வாட்டி. பட் இந்த படம் ரொம்ப அழகாக அமைஞ்சு வந்தது. ஆல்பமுமே சொல்கிறேன், அவரும் ஒரு ஃபேக்டர். ஆக்சுவலாக அவருக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் பண்ணணும்னு சொல்லி தான் நானும் சண்முகப்பிரியனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சோம். அதை பண்ணியிருக்கோம், நம்புகிறோம். மிஸ்கின் சாருக்கு பெரிய நன்றி. இந்த நேரத்தில் ரொம்ப திடீர்னு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் அவரை பாட கூப்பிட்டேன். சொன்னேன் இந்த மாதிரி, சார் இது நான் அமைச்சிருக்கேன்றனால இது பாட்டு ஒரு வாட்டி கேட்டுறீங்களா அப்படின்னா, இல்லை என்ன மாதிரி பாட்டு இல்லை சூப் சாங் தான் அப்படின்னு சொன்னேன். பட் கேட்டு சிரிச்சாரு. அப்புறம் வந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடினாரு. ஒரு முழுமையான கலைஞன் மிஸ்கின் சார். அவர்கிட்ட பேசும்போது ஒரு வாட்டியும் அவ்வளோ ஒரு ரொம்ப அழகான விஷயங்கள் கற்றுக்கலாம். அன்னைக்கு கூட ஃபோனில் கேட்டுட்டு இருந்தார், இந்த மாதிரி பாட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா, என்ன அனுப்பவே இல்லை அப்படின்னாரு. சரி, நான் அப்புறம் அனுப்புனதுக்கப்புறம் என்னப்பா குரூப்பில் நிறைய சுற்றிட்டு இருக்கியா, அப்பப்போ சாலிட்யூட் வச்சுக்கோ, சாலிட்யூட் தான் நம்மளோட ஆர்டிஸ்டுக்குலாம் வெர்ஜினிட்டி மாதிரி அப்படின்னு சொன்னார். ஸோ அப்பப்போ ஒரு பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம் கிடைக்கும் அவர்கிட்டருந்து. ஸோ அவரோட வைப்ரேஷனும் இந்த ஆல்பமோட சேர்ந்தது நாங்கள் பண்ண ஒரு பெரிய புண்ணியம் தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் அவங்களோட முதல் குழந்தை எப்பயுமே ஒரு கடவுளே கொடுத்த ஒரு பூ மாதிரி. ஸோ அந்த விதத்தில் பார்க்கச்ச அஷோர் ஃபிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த லவ் மேரேஜ் வித் த கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் நான் பிலீவ் பண்ணுற பெருமாளோட பிளெஸிங்ஸோட ஜூன் 27th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெரி ஹாப்பி தட் யூ ஆல் gathered here to grace this occasion. First and foremost, I'd like to thank Dhanush sir, who has launched our trailer today. It is a very big honor for us that he's also a part of this event. And thank you so much, sir. In the journey, இன்னுமே ஸ்பெஷல் ஆக்கியிருக்கீங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம நான் கதை கேட்குறச்ச, ஸோ ஐ மெட் சண்முகப்பிரியன். ஹீ இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ். மீட் பண்ணுறச்ச கதை கேட்ட உடனே இட் வாஸ் ஜஸ்ட் ஸோ இம்ப்ரெசிவ். உடனே நம்மளுக்கு அந்த ஸ்கிரிப்டு, இந்த ஸ்டோரி, அவர் நரேட் பண்ண விதம் எல்லாமே உடனே பிடிச்சிருந்தது. ஸோ இமீடியட்லி இட் வாஸ் அன் இன்ஸ்டன்ட் ஸ்பார்க் தட் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கணும்னு. So the journey has begun from there, and he's extremely talented, being in the industry for many years and done several other projects. So nammaloda project la he has gathered a very talented team, and kandipa family audience ellarume enjoy pandra mari and kadai it's a fun filled rom-com. So we are very excited about this project. Shooting முழுசுமே கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்திருக்கு. மண் வாசனை மாறாமல் சீனிக் பியூட்டி இஸ் எக்ஸெப்ஷனல். அண்ட் எல்லாருமே கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த எல்லா அந்த ஷூட்டில் இருக்கிற எல்லா வைப்ரேஷன்ஸ் யூ கேன் ஃபீல் த சீனிக் பியூட்டி. இட்ஸ் அ விஷுவல் ட்ரீட் ஃபார் எவ்ரிபடி. படத்தோட கதாநாயகன் விக்ரம் பிரபு சார் இந்த ப்ராஜெக்டில் அசோசியேட் ஆனது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. இட்ஸ் அ வெரி ஃபன் ஃபில் மூவி. அவரோட ரோல் ரொம்பவே ஜாலியாக ஃபுல் மூவி ஃபுல்லாகவே கேரி ஆகும். அண்ட் வி வர் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் ஹிம். தேங்க்யூ ஸோ மச் சார். இட் இஸ் ஆல்சோ மை ப்ளஷர் டு தேங்க் சத்யராஜ் சார், அ வெரி சீனியர் ஆர்டிஸ்ட். அவரோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு சி ஹிஸ் ரோல் இன் த மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார். And of course, a wonderful music director, Sean Roldan sir. He's created magic in this movie. Album la irka ella songs avattum, I think background score la everything is very very exciting. I think everyone will like it. Songs are already very famous all over the social media. So thank you so much sir for being a part of this project. And ரமேஷ் திலக் சார், அவர் ஹீரோட சேர்ந்து பண்ணுற ஃபுல் ட்ராக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அந்த ஹியூமர் எல்லாமே அந்த படத்தில் ஃபுல்லாகவே கேரி அவுட் ஆகிருக்கு. அண்ட் அருள்தாஸ் சார் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ரோல் அவருக்கு பண்ணியிருக்கிறது. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அமக்கலமாக இருக்கும் அந்த ரோலே. ஸோ இட்ஸ் அ வெரி யூனிக் பர்ஸ்பெக்டிவ் ஹீஸ் ஆடிங் டு திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் வெரி டேலண்டட் அண்ட் அ வெரி பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் Sushmita Bhatt. We all know her from the Telugu movie Dominic and the Ladies Purse.
where she's co-star with Mammootty sir, evergreen artist. So we are very happy that she is a part of this project, being her first debut in Tamil. So thank you so much for being a part of this project. And I'll also like to take this moment to thank our associates, our partners, Rise East Entertainment and Mrs. Srinidhi Sagar, அவங்களோட entire teamக்கு ரொம்பவே thanks. I'll also like to thank Sony Music for giving us an amazing platform to share our music. எல்லா இடத்துலையும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு. I'm sure you all heard about the music. And also Shakti Film Factory and Shakti Velan sir, thank you so much for completely believing in our vision and also making this dream come true throughout the theatres. I also thank $1 million Yuvraj Ganeshan sir. From the beginning in the journey la fullave irundirkaru and also been very important in every step of the movie. So thank you so much for being a part of this project. And other than that, நம்ம cast and crew are எல்லா ஒருத்தரை பற்றி சொல்கிறதுக்கு I think the day is never enough. Everyone have put their best efforts in this படம். அதனால எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து அந்த எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆல்தோ படம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும், ஆனாலும் அந்த எஃபர்ட்ஸ் நல்லாவே தெரியும் பிகாஸ் த என்டையர் crew is a huge crew and everyone have done the best. I'd also like to thank director Adik Ravichandran sir who's joined us today and gracing this event. So thank you so much press and media எல்லாரும் வந்திருக்கீங்க. So I hope you can spread this beautiful message that our movie is going to be out on June 27th. எல்லாரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்க. Thank you so much. இறைவனுக்கு நன்றி. இவங்க பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் புல்லரிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு, கூச்சமாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பேச வராது, ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆர்டராக சொல்கிறேன், எனக்கு ஆதிக் சார் வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவரோட எனர்ஜி, அவரோட படத்தோட எனர்ஜிக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன். அவ்வளோ ரேசியாக இருக்கும். அந்த மாதிரி படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு அந்த எனர்ஜியை கெயின் பண்ணுறதுக்கு வந்து நான் இன்னும் சில வருடங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நேரில் பார்க்கும்போதோ ஃபோனில் ஒரு விஷயத்துக்காக பேசும்போது, இன்வைட் பண்ண பேசும்போது அவர் ரொம்ப சாஃப்டாக பேசினார். விக்ரம் சார்கிட்ட பேசுகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. விக்ரம் பிரபு சார்கிட்ட பேசுகிற மாதிரியே சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ எனர்ஜியை வந்து தேக்கி வச்சுக்கிட்டு படமாக பண்ணுறவர் இவ்வளோ சாஃப்டாக பேசுறது ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங்